கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வக்கீல் வச்சு வாதாட முடியாத அளவு வசதி இல்லாதவங்களுக்கு கோர்ட்லேருந்தே ஒரு சில வக்கீல்களை ஏற்பாடு படுத்தி தருவாங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்கக்கிட்ட நம்மளால் போராட முடியல, வாதாட முடியல, நம்ம நியாயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற பட்சத்தில் ஏசப்பா நம்மளுக்காக வழக்காடுவார். வேதத்தில் பாருங்க, சங்கீதம் 35:1 போட்டிருக்கு, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்மளுக்கு விரோதமாக யார் நின்னாலும் சரி, நமக்காக நம்ம நீதியை தேவன் பேசுவார். நம்மளுக்காக அவர் வழக்காடி அந்த போராட்டத்தில் நம்மளுக்கு வெற்றியை தருவார். காரியத்தை மாறுதலாக நம்மளுக்கு சாதகமாக மாற்றி தருவார். அதனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கலங்காமல் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க. அவர் உங்களுக்கு வழக்காடியாக இருந்து அவர் உங்களுக்கு வாதாடி காரியத்தை மாற்றி தருவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். Most of the people's worry is that there is no one on their side to talk in behalf of them when people are against them. I have a good news for you. Our God is on your side and He will talk for you and He will fight against the people that fight against you. Look what the Bible says in Psalm 35:1. O Lord, oppose those who oppose me, fight those who fight against me. Yes, our Lord will fight with the people that who are fighting against you, and the victory will be yours. So don't worry about anything or anyone and keep your faith in Him. The Lord will fight your battle and the victory belongs to you. So cheer up and start praising Him. God bless you all. Have a blessed day. Amen.